ஹலோ கைஸ் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கர்நாடகாவோட லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு எப்படி பே பண்ணுறது, எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, என்ன அதர் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டியூ டேட் பார்த்தீங்கன்னா 15th January இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டு பார்த்தீங்கன்னா 31st January இருக்குது. ஸோ இதுதான் மெயின் கர்நாடகாவோட லேபர் வெல்ஃபேரோட வெப்சைட். ஸோ இங்கிலீஷ் அண்ட் கன்னடா ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லிங்க் வரும், இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ இது வந்து பியூர்லி லேபர் வெல்ஃபேர் ஃபண்டோட வெப்சைட். அது வந்து லேபர் வெல்ஃபேர், லேபர் லா ரிலேட்டட், இது லேபர் வெல்ஃபேர். ஸோ இதுலேயும் என்ன பெனிஃபிட் இருக்குது பார்க்கலாம். ஸோ அபவுட் அஸில் பார்த்தீங்கன்னா 15th January வந்து டியூ டேட்டு. கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 20+40. ஸோ இப்போ 20+40னா 20 வந்து எம்ப்ளாயீஸ் பே பண்ணுவாங்க, 40 வந்து எம்ப்ளாயர் பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2024ஓட ரேட்டு. பட் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஏன் இம்ப்ளிமெண்ட் ஆகலை மீன்ஸ் திடீர்னு வந்து 20லேருந்து 50 ஆக்குனாங்க அண்ட் 40லேருந்து 100 ஆக்கிட்டாங்க. ஸோ டோட்டல் வந்து 150 பே பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து 60 rupees தான் இருக்குது. ஸோ அதனால் சில இஷ்யூனால் அது வந்து கீப் ஆன் ஹோல்டில் இருக்குது. ஸோ கர்நாடகா மீன்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ எம்சிஏ போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதும் கவர்மெண்ட் ஃபீ வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஃபைன். லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் பார்த்துருவோம். ஸோ லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன்ஸ் சில எம்ப்ளாயீஸ்க்கு தான் பெனிஃபிட், எல்லா எம்ப்ளாயுமே கிடையாது. ஸோ யார் வந்து லெஸ் தென் 30,000 வாங்குறாங்களோ அவங்க வந்து இந்த பெனிஃபிட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் எல்லாருக்கும் இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா கிடையாது. ஸோ சேம் தமிழ்நாடு மாதிரி தான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஐ திங்க் 15,000 20,000 ஸ்லாப் ரேட் இருக்குது. இங்கே வந்து 30,000 ஸ்லாப் ரேட் லிமிட் இருக்குது. ஸோ 30,000 ஏர்ன் பண்ணுறவங்க வந்து சப்மிட் பண்ணாங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடச்சிடும். லைக் ஆக்சிடென்ட்டோ, அதர் பெனிஃபிட்டோ, மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டோ, ஆக்சிடென்ட்டோ, ஸோ இந்த பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ 100 பேர் 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ 100 பேருக்குமே இந்த பெனிஃபிட் கொடுப்பாங்களா? கிடையாது. டிபெண்ட் ஆன் த ஃபண்டு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அது மேலே தான் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்கீம் வந்து இருக்குது ஃபார் த கர்நாடகா லேபர் வெல்ஃபேர் ஃபண்டு. ஸோ இது தவிர வேறு ஏதாச்சும் பெனிஃபிட் இருந்தால் பார்த்தா இல்லை. ஸோ இன் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துருங்க. நான் கிளிக் ஆன் பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட் வெல்ஃபேர். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே இன்னொரு போர்ட்டலில் போயிடும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ப்ளஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே வந்து இந்த பர்டிகுலர் போர்ட்டலில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கர்நாடகா ஃபைன். வேறு ஏதாச்சும் பெனிஃபிட் ஓகே இங்கே எதுவுமே கிடையாது. ஃபைன். ஸோ நான் கோ பேக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 15th மேலே நீங்கள் பே பண்ணிங்கன்னா அரவுண்ட் 12% இன்ட்ரெஸ்ட் இருக்குது அண்ட் 18% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. டிபெண்ட் ஆன் எவ்வளோ மந்த் கேப் இருக்குது. ஃபைன். ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எப்படின்னாலும் இங்கே ஸ்டெப் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இது பார்த்தும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எந்த கேட்டகரியில் வரீங்க அது கொடுங்க. ஸோ நாங்கள் வந்து ஷாப் ஆக்டில் வந்தீங்கன்னா ஷாப் ஆக்ட் கொடுங்க, ஃபேக்ட்ரி ஆக்டோ எந்த ஆக்டில் கீழே வரீங்க அது கொடுத்துருங்க. இங்கே வந்து சில டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். லைக் உங்கள் எம்சிஏ இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது அப்லோட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டாக்குமெண்ட்டு அதுவும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு இமெயில் வந்துடும். த்ரூ தட் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே லாகின் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி எங்கள்கிட்ட லாகின் இருக்கனால ஸோ அக்கௌண்ட் செட்டிங் இருக்குது. ஸோ இதுலேயும் எடிட் பண்ணணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும், மொபைல் சேஞ்ச் பண்ணணும், இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து ஒரு நிமிஷம் பேமெண்ட் லிஸ்ட்டு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேமெண்ட் பே பண்ணியிருந்தோம், அதோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது. ஸோ இயர்லி பேமெண்ட் பே பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சா இல்லையா, ரிசிப்ட் இருக்கா இல்லையா அது செக் பண்ணலாம். ஸோ மேக் பேமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இது தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து பேமெண்ட் பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஷாப் ஆக்டா, ஃபேக்ட்ரியா, லேபரா, எந்த கேட்டகரியில் வர்றீங்க அந்த கேட்டகரி எக்ஸாக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷாப் ஆக்டில் வரோம். ஸோ ஷாப் ஆக்ட் செலக்ட் பண்ணிவிடும். இன்கேஸ் கான்ட்ராக்டில் வந்தீங்கன்னா கான்ட்ராக்டை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஷாப் ஆக்ட் செலக்ட் பண்ணும்போதே இன்னொரு மேக் ஷூர் பண்ணிவிடுங்க. ஏன்னா கர்நாடகாவில் ஷாப் ஆக்ட் இருக்குது. ஸோ ஷாப் ஆக்டில் வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து அரவுண்ட் 99 எம்ப்ளாயி அண்டர் வர்றோம். ஸோ 27,000 rupees கவர்மெண்ட் ஃபீ. வெறும் 20,000 rupees 27,000 rupees கவர்மெண்ட் ஃபீ அது பே பண்ணியிருக்கோம். ஃபைன். ஸோ அது பேஸ் பிரகாரம் தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து 100+ எம்ப்ளாயி இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஃபீ வந்து நீங்கள் 27,000
10,000 தான் கட்டியிருக்கீங்க லெஸ் தென் 99 எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் இங்கே கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் இங்கே அதிகமாக லேபர் வெல்ஃபேரில் அதிகமாக காமிக்க அங்கேயும் கம்மியாக காமிக்கிறீங்கன்னா ஸோ டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஷோ பண்ணிடும். ஃபைன், நம்ம வந்து ஹவுஸ் கீப்பிங் செக்டாரில் வர்றோம். ஸோ ஹவுஸ் கீப்பிங் செக்டார் செலக்ட் பண்ணிடுவோம் இங்கே. அண்ட் வேறு எதாவது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னு. ஸோ 2024க்கு பேமெண்ட் பண்ணுறோம், ஏன்னா ஜனவரி டு டிசம்பர். ஸோ அந்த கேல்குலேஷன் பேஸ் பிரகாரம் இங்கே கொடுத்துருவோம். தென் கம்பெனியோட அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். ஸோ நம்மள்ட்ட வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த பிரேக்கப் டீட்டெயில் நம்ம இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அது கொடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸல் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம கொடுத்துடலாம். ஸோ 78 and 10. ஸோ டோட்டல் 88 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 88 மெம்பர்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் ஒரு எக்ஸல் ஷீட் அப்டேட் பண்ணணும். ஸோ லைக் அவங்க பேர் ஜெண்டரு அண்ட் எவ்வளோ சேலரி. ஸோ இந்த 3 டீட்டெயில் இருக்கட்டும். ஃபைன். ஸோ இது அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்லி கேல்குலேட் பண்ணிடுச்சு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருது அதை நம்ம பார்த்துக்கலாம். 5,200 சம்திங் வருது. பேஸ் ஆன் த கேல்குலேஷன் ஈச் எம்ப்ளாயி 660 rupees. இது டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே. ஸோ வார்னிங் மெசேஜ் வருது. ஜஸ்ட் நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம், ரெஃப்ரெஷ் பண்ண வேணாம், அந்த மாதிரி சொல்லி வார்னிங் மெசேஜ் வருது. அது செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ். ஸோ பே நவ் பண்ணணுன்னா இங்கே வந்து எந்த மோடில் நீங்கள் பே பண்ணணுமோ அந்த மோட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெட் பேங்கிங் மூலியமாக பே பண்ணேன். ஸோ இங்கே வந்து ஐசிஐசி பேங்க் கார்பரேட் இருக்குது, ரீட்டைல் இருக்குது. கார்பரேட்னா இன்கேஸ் கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருந்தா கார்பரேட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ரீட்டைல் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நெட் பேங்கிங் போயிடும். ஸோ லெட் மீ லாகின் அண்ட் மேக் த பேமெண்ட். ஸோ லாகின் பண்ணி பே பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபைன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் பே பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ லாகின் பண்ணி பார்த்துருவோம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சா இல்லையா. யா, ஸோ 2024 இங்கே தெரியுது பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிசிப்ட்டும் அண்ட் ஃபார்ம் டி இது 2 டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ரிசிப்ட் காப்பி. ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி பே பண்ணிட்டோம் சொல்லி ஒரு ப்ரூஃப் மாதிரி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் டி பார்த்துருவோம். ஸோ ஃபார்ம் டி இஸ் லைக் ஒன் ஃபார்ம் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்ம் டி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சப்மிட் பண்ண தேவையில்லை, நம்மள்ட்ட ப்ரூஃப் வச்சுருவோம். ஸோ சீலைன் சைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணியிருப்போம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போது. அது பேஸ் பிரகாரம் சீலைன் சைன் வந்துருச்சு இங்கே. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஃபார்ம் டி நம்ம சேவ் பண்ணி வச்சுருவோம். எந்தெந்த இயருக்கு பே பண்ணுறீங்களோ எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்துடும். ஸோ 15th January வந்து லாஸ்ட் டேட் ஃபார் 24 ஃபினான்ஷியல் இயர். ஸோ கண்டிப்பாக பே பண்ணிவிட்டு பண்ணிடுங்க, இல்லைன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ஷாப் ஆக்ட் அண்ட் லேபர் வெல்ஃபேர் ஃபண்ட் ரிலேட்டட் அண்ட் அதர் ரிலேட்டடும் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு டீட்டெயில் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.